அனைவருக்கும் வணக்கம். நம்ம விருச்சிக ராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில இனிமே நடக்க போற விஷயங்களை நினைச்சு நீங்க ரொம்பவே ஆச்சரியப்பட போறீங்க. குறிப்பா இந்த ஜூன் 28 மேல உங்க தலையெழுத்தே முழுசா மாறப்போகுதுன்னு கூட சொல்லலாம். இவ்வளவு நாளா பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு யாராவது நமக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா, நம்ம நிலைமை மாறாதான்னு ரொம்பவே ஏங்கி தவிச்சிருப்பீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான முடிவு கட்டுற நேரம் இப்போ நெருங்கி வந்துருச்சு. ஜூன் 28க்கு அப்புறம் உங்க வீடு தேடி ஒருத்தர் வரப்போறாரு. அவரோட பெயர் ஆர் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கலாம். அந்த நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிற அந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில 3 மிகப்பெரிய சம்பவங்கள் அடுத்தடுத்து அதிரடியா நடக்க போகுது. இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படி என்ன அந்த 3 பிரம்மாண்டமான சம்பவம், அந்த ஆறுங்கிற நபர் யாருன்னு உங்களுக்குள்ள இப்போ நிறைய எதிர்பார்ப்புகளும் கேள்விகளும் ஓடிட்டு இருக்கும். அதை பத்தி ரொம்ப விலாவாரியா ஆழமா பேசலாம். முதல்ல உங்க ராசியோட கிரக நிலைகள் இப்ப எப்படி இருக்குன்னு நாம கொஞ்சம் உற்று கவனிக்கலாம். ஏன்னா கிரகங்களோட முழுமையான ஆசையிலால நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு துரும்பும் அசையாது. இப்போ வரைக்கும் உங்க விருச்சிக ராசிக்கு நேரம் ரொம்பவே சாதாரணமா மாவிக்கு வருது. அதனால உங்களை சுத்தி இருந்த அந்த கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே விலகி ஒரு பிரகாசமான ஒளி உங்க குடும்பத்துல வீச ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் இந்த ஜூன் 28 ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையா உங்களுக்கு அமைய போகுது. உங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு இனம் புரியாத பயம், ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்திருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ, நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகுமோ, வாங்கின கடன் தொல்லை எல்லாம் திரும்ப சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்ட முடியுமான்னு பல கனவுகளோடும் தீராத கவலைகளோடும் ஒவ்வொரு நாளையும் ரொம்ப தாரமா கடந்து வந்திருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப நேர்மையானவங்க. யார் மனசையும் புண்படுத்த கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு நெருக்கமானவங்களே உங்களை நிறைய முறை ஏமாத்திருப்பாங்க. நீங்க நல்லது செஞ்சாலும் அது உங்களுக்கு கடைசியில கெட்டதாதான் போய் முடிஞ்சிருக்கும். முதுகுல குத்துறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த வலியை நீங்க நிறைய பேர் அனுபவிச்சிட்டீங்க. ஆனா அந்த வலிகள் கவலைகள் எல்லாத்தையும் மொத்தமா மூட்டை கட்டி தூக்கி தூர போடுற நேரம் இது. உங்க ஜாதகப்படி இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோட திசை ஆரம்பிச்சிருக்கு. அதோட வெளிப்பாடுதான் இந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா உங்க வாசக்கதவை தட்ட போற அந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இந்த நபர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சொந்தக்காரரா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப வருஷமா உங்களை காக்காம இருந்துட்டு திடீர்னு உங்களை தேடி வர ஒரு பழைய நண்பரா இருக்கலாம். அதுவும் இல்லைன்னா தொழில் ரீதியா உங்களை தேடினர ஒரு புதிய நபராக கூட இருக்கலாம். ஆனா அவர் சாதாரணமா வரப்போறது கிடையாது. அவர் கொண்டு வர போற செய்தி உங்க தலைமுறையே மாத்தி அமைக்க போறது. அவர் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்க குடும்பத்துல இத்தனை காலமா இருந்து வந்த மனக்கசப்புகள், கணவன் மனைவிக்கு இடையில இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் வெயில வச்ச பனி மாதிரி முற்றிலுமா விலகும். அது மட்டும் இல்லாம உங்க பொருளாதார நிலையில ஒரு மாபெரும் ஏற்றத்தை நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. இவ்வளவு நாளா நீங்க கொட்டதெல்லாம் தோல்வியில முடிஞ்சிருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இனிமே அப்படி நடக்காது. உங்க கைகள்ல காசு பணம் ரொம்ப தாராளமா மழையா பொழிய ஆரம்பிக்கும். அந்த ஆறுங்கிற நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா, ஒரு தூண்டுகோலா அமைய போறாரு. அவர் சொல்ற ஒரு வார்த்தையோ இல்ல அவர் செய்யற ஒரு சின்ன உதவியோ உங்க வாழ்க்கையோட திசையையே ஒட்டு மொத்தமா மாற்றி அமைக்கும். இந்த 3 பிரம்மாண்டமான சம்பவங்கள்ல முதல் சம்பவம் உங்க தொழில் அல்லது வேலை சம்பந்தப்பட்டதா தான் அமைய போகுது. ரொம்ப நாளா வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு அல்லது செய்யற தொழில எந்த ஒரு லாபமும் இல்லாம முடங்கி போனவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் அடிச்சு சொல்லலாம். அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பாராத வாய்ப்பு தேடி வரும். அந்த வாய்ப்பை நீங்க சரியா பெட்டியா பிடிச்சுக்கிட்டா சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்தும் மரியாதையும் தானா தேடி வரும். இத்தனை நாளா ஏளனமா பார்த்தவங்க, உங்களால வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்களை பார்த்து வாயெடுத்து போற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்பவே பிரம்மாண்டமா வானளாவிய அளவுல இருக்க போகுது. அது வெற்றியை நீங்க சுவைக்க போற நேரம் வந்தாச்சு. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பதிலடி கொடுக்க போறீங்க. 2வதா நடக்க போற அந்த மிகப்பெரிய சம்பவம் உங்க பொருளாதாரத்தையும் உங்க குடும்ப நிம்மதியையும் சம்பந்தப்பட்டது. இத்தனை நாளா கழுத்து இருக்கிற அளவுக்கு உடன் தொல்லையில மாட்டிட்டு முழிச்சிட்டு இருப்பீங்க. காலையில கண் விழிச்சாலே இன்னைக்கு யாருக்கு பதில் சொல்லணுமோ, எந்த கடன்காரன் வீட்டு வாசல வந்து நிப்பானுங்கிற அந்த ஒரு நடுக்கத்தோடையதான் ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்திருப்பீங்க. வட்டிக்கு மேல வட்டி ஏறி நீங்க சம்பாதிக்கிற காசு எல்லாமே அந்த வட்டியை கட்டுறதுக்கே சரியா போயிருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாம். அந்த ஆளுங்கிற நபர் உங்க வீட்டுக்குள்ள வர்ற அந்த நேரத்துல இருந்து உங்களுக்கு எங்கெங்க இருந்தோ பணம் பல வழிகள்ல தேடி வரப்போகுது. உங்களை அறியாமலேயே உங்களுக்கு வர வேண்டிய, ஆனா ரொம்ப வருஷமா வராம இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வந்து சேரும்.
அது மூதாதையர் சொத்தா இருக்கலாம், இல்லனா நீங்க யாருக்காவது கொடுத்து திரும்பி வராதுன்னு நினைச்ச பணமா கூட இருக்கலாம். அந்த பணத்தை வச்சு உங்க கடனை எல்லாம் மொத்தமா அடைச்சிட்டு நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த சுபகாரியங்கள், அதாவது கல்யாணம் காட்சி குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த நபர் வந்த கையோட அடுக்கடுத்து மலமலன்னு நடக்க ஆரம்பிக்கும். உங்க வீட்டுல ஒரு மங்கள ஓசை கேட்க போகுது. உங்க குடும்பத்துல இத்தனை நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை கொடுத்து கூட பேசாம இருந்திருப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை வீடே ஒரு நரகமா இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு மனக்கசப்பும் இருக்காது. அந்த நபர் கொண்டு வர போற ஒரு அதிர்ஷ்ட காத்து உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட மனசையும் மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாரும் விட்டு கொடுத்தும் போற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையில இருந்த அந்த இடைவெளி குறைஞ்சு 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்க. உங்க பிள்ளைகளோட கல்வியிலையும் அவங்க எதிர்காலத்திலையும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்க போகுது. அவங்க உங்களை நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை தரம் உயர போகுது. இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க இப்போ சந்தேகப்படலாம், ஆனா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு இப்போ குரு பகவானோட பார்வையும் சனீஸ்வரர் பகவானோட ஆசையும் பரிபூர்ணமா கிடைச்சிட்டு இருக்கு. அதனால உங்க வாழ்க்கையில இனிமே வரதெல்லாம் வசந்த காலம்தான். நீங்க இவ்வளவு நாளா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெகுமதியை இயற்கை உங்களுக்கு கொடுக்க போகுது. அந்த நபர் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச நேரம் உங்க குடும்பத்துக்குள்ள இருந்த கண் திருஷ்டி செய்வினை கோளாறு எல்லாமே தவிடு பொடியாகி சுக்குநூற உடைஞ்சு போகுது. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க போற அந்த ராஜபோகத்தை பார்த்து சுத்தி இருக்கிறாங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு பிரம்மாண்டமான மாற்றங்கள் வரிசையா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. 3வதா நடக்க போற அந்த பிரம்மாண்டமான சம்பவம் உங்களோட சொந்த வீடு வாங்குற கனவையும் உங்க மறைமுக எதிரிகளோட அழிவையும் பத்தினது. இத்தனை உங்களுக்கு பின்னால புலி பறிச்சவங்க உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாவோட உண்மையான முகமும் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அந்த ஆறுங்கிற நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிச்ச அந்த நிமிஷமே உங்களை சுத்தி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் உருவாகிடும். உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்க அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கிறத நீங்க உங்க கண்ணாலேயே காக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க சொந்தமா ஒரு சின்ன வீணாவது கட்டமோ இல்லமா ஒரு நிலம் வாங்கணும்னு எத்தனையோ முயற்சி பண்ணிருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு தடங்கள் அந்த காரியம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். கையில கொஞ்சம் காசு சேர்ந்தாலும் அதை வச்சு ஒரு சொத்து வாங்க முடியலையேங்கிற ஏக்கம் உங்க மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த கவலைக்கெல்லாம் உங்க முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சு. அந்த நபர் கொண்டு வர போற அதிர்ஷ்டத்தால உங்களுக்கு ரொம்ப நாளா தடைப்பட்டு இருந்த சொத்து விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா சுமூகமா முடிவுக்கு வரப்போகுது. கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது. உங்க பேர்ல ஒரு பத்திரம் பதிவாக போற அந்த சந்தோஷமான பருவம் ரொம்ப சீக்கிரத்திலேயே அமைய போறது. அது மட்டும் இல்லாத உங்க உடம்புல இத்தனை நாளா இருந்த தீராத வியாதிகள் மருத்துவருக்கே சவால் விட்ட சில உடல்நல குறைபாடுகள் எல்லாமே எந்த ஒரு பெரிய செலவும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிக்கும். காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு புது தெம்போடும் ஒரு பெரிய புத்துணர்ச்சியோடும் எழுந்திருப்பீங்க. உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் உண்டாகும். உங்களை பாக்குறவங்க எல்லாரும் என்ன எவ்வளவு பிரகாசமா இருக்கீங்கன்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிற அளவுக்கு உங்க தோற்றத்திலையும் உங்க சிந்தனையிலையும் ஒரு தெளிவு திறக்க போகுது. இந்த மாற்றங்கள் எல்லாமே ஏதோ ஒரு நாள்ல மாயமா மறைஞ்சு போறது கிடையாது. இது உங்க வாழ்க்கையில நிரந்தரமா நிலைச்சு நிற்க போற ஒரு வசந்த காலம். அந்த 6 எழுத்துல ஆரம்பிக்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற இந்த மாபெரும் பாக்கியங்கள் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போறது. இவ்வளவு நாள் நீங்க கட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இயற்கை உங்களுக்கு கொடுக்கற வட்டியும் முதலுமான ஒரு மிகப்பெரிய பரிசுதான் இது. அதனால இனிமே நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறத விட்டுட்டு வரப்போற இந்த பொற்காலத்தை எப்படி சந்தோஷமா எதிர்கொள்ளலான்னு மட்டும் யோசிங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. அதை நீங்க சரியா செஞ்சுட்டாலே போதும். இந்த யோகத்தை யாராலையும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. இந்த அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் உங்களை தேடி வரும்போது நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. பணம், காசு, புகழ் எல்லாமே கூரை பீச்சிட்டு கொட்டும் போது இயல்பா மனிதர்களோட மனசு கொஞ்சம் தடுமாறும். ஆனா விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்பவே நிதானமானவங்க. இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க உங்களை மாத்த முயற்சி பண்ணுவாங்க. அந்த அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற நபர் ஒரு மிக சாதாரண மனித ரூபத்துலதான் உங்க கண்ணுக்கு தெரிவாரு. அவர் உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்டு வரலாம், இல்லன்னா ஏதோ ஒரு சாதாரண தகவல் சொல்ல உங்க வீட்டு வாசல்ல நிக்கலாம். அவரை நீங்க ஏதோ சாதாரண ஆளுதானேன்னு அலட்சியமா நினைச்சு திருப்பி அனுப்பிச்சிடவே கூடாது.
உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் முகம் சுளிக்கால அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடுத்து உபசரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இயற்கை எந்த ரூபத்துல உங்களுக்கு அந்த யோகத்தை கொண்டு வரும்னு யாருக்கும் தெரியாது. உங்க வாசல்ல நிக்கிற அந்த நபர் தான் உங்க தலையெழுத்தையே மாத்த போற சாவி அடைச்சிருக்காருங்கிறத நீங்க முழுசா நம்பணும். அவரு மூலமா கிடைக்க போற அந்த சிறு துரும்பு தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கோட்டையை கட்ட போகுது. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த பிரம்மாண்டமான உச்சக்கட்ட வளர்ச்சியை பார்த்து இப்போ உங்க கூடவே இருந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கிற சிலரே உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. நேத்து வரைக்கும் கஷ்டத்துல இருந்த நீங்க இன்னைக்கு அவங்கள விட உயரமா கறக்கும் போது அவங்களால அது கண்டிப்பா பொறுத்துக்க முடியாது. அவங்க கண்கள்ல பொறாம தீயா எரியும். அதனால உங்க சந்தோஷத்தை பத்தியோ உங்களுக்கு வரப்போற பண வரவை பத்தியோ உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட கூட ரொம்ப அதிகமா மூச்சு விடாதீங்க. எல்லாமே ரகசியமா இருக்கணும். உங்க திட்டங்கள் எல்லாம் முழுமையா செயல்படுத்துற வரைக்கும் அது உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி கிடக்கணும். நீங்க சாதிச்சதுக்கு அப்புறம் உங்க வெற்றியை பார்த்துதான் இந்த உலகத்துக்கு உங்க திறமை தெரியும். அது வரைக்கும் ரொம்ப அமைதியா சாதுரியமா காய்களை நகர்த்தணும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கிடக்கூடாது. குறிப்பா யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் இந்த நேரத்துல கொடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்க சொல்ற வார்த்தையை வச்சு உங்களை சிக்க வைக்க சிலர் காத்துட்டு இருப்பாங்க. அதனால பேச்ச குறைச்சு செயல்ல உங்க கவனத்தை அதிகமா திருப்புங்க. இந்த காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடு ரொம்பவே உங்களுக்கு கை கொடுக்க போகுது. செவ்வாய்க்கிழமை ஆனா உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க குலதெய்வம் தான் உங்க கூடவே அரணாக இருந்து எல்லா தடைகளையும் உடைச்சு எரிஞ்சு உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்போது நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான காரியம் இருக்கு. இதுவரைக்கும் உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி உங்க வளர்ச்சி இருக்க போகுதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா அந்த வளர்ச்சியில நீங்க எந்த அளவுக்கு கவனமா இருக்கீங்கிறது தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. பணம் வருதுன்னு சொல்லிட்டு கண்டபடி செலவு பண்றதோ ஆடம்பரமான பொருட்களை வாங்கி குவிக்கிறதோ இப்போதைக்கு கண்டிப்பா கூடாது. அந்த ஆரம்பிக்கிற நபர் மூலமா கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பையோ இல்ல பணத்தையோ ரொம்ப பத்திரமா பாதுகாத்து ஒரு நல்ல விஷயத்துல முதலீடு செய்யணும். குறிப்பா நிலம் வாங்கறதுலயோ இல்ல தங்கத்திலயோ நீங்க பண்ற முதலீடு உங்களுக்கு பன்மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. இது வரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே அப்படியே குறைஞ்சிடும். ஆஸ்பத்திரி வாசல் படியே மிதிக்காத அளவுக்கு உங்களுக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியம் கிடைக்க போகுது. இந்த நேரத்துல நீங்க தினமும் காலையில சூரிய பகவானை வேண்டிட்டு உங்க அன்றாட வேலைகளை ஆரம்பிக்கிறது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை தேடி வரப்போகுது. நேத்து வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் இன்னைக்கு உங்க வீட்டு விசேஷத்துல ஆளா வந்து நிக்க போறாங்க. அவங்க என்னதான் உங்ககிட்ட இனிமையா பேசினாலும் நீங்க பழைய கசப்பான அனுபவங்களை மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க உங்களை தேடி வர்றது உங்க மேல இருக்கிற பாசத்தினால கிடையாது, இப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த பணத்துக்காகவும் அந்தஸ்துக்காகவும் தான். அதனால யார் எப்படிப்பட்டவங்கிறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பழகுங்க. இந்த ஜூன் 28 அப்புறம் உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த 6 எழுத்துல தொடங்குற நபர் ஒரு தூதுவர் மாதிரிதான். இயற்கை உங்களுக்காக அனுப்பி வச்ச ஒரு மாபெரும் தூதுவர் அவர். அவர் சொல்ற சின்ன சின்ன ஆலோசனைகளை கூட ரொம்ப கூர்ந்து கவனிங்க. அதுல உங்களுக்கான கலைப்பெரிய வாழ்க்கை பாடங்கள் ஒளிஞ்சிருக்கும். உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூட்டிட்டு போற ஒரு ஏணியா அந்த நபர் அமைய போறாரு. அந்த ஏணியை பயன்படுத்தி நீங்க தொடப்போற உயரம் சாதாரண உயரம் கிடையாது. அது எல்லாரும் பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிகரம். அந்த சிகரத்துல ஏறி நின்னு உங்க வெற்றிய நீங்க உலகத்துக்கு ரொம்ப சத்தமா சொல்ல போறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். இந்த அப்படிங்கிற நபர் மூலமா கிடைக்க போற அந்த அதிர்ஷ்டம் வெறும் பணத்தை மட்டும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறது கிடையாது. உங்க மனசுக்குள்ள இத்தனை வருஷமா இருந்த ஒரு பெரிய பாரத்தை மொத்தமா இறக்கி வைக்க போகுது. மாத்திரை தூங்க போகும்போது நிம்மதியா தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு கலை மனசு அரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இனிமே கடுக்கையில கலை வச்ச உடனே ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களை தழுவ போகுது. ஏன்னா உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய மன உளைச்சல்கள் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போக போகுது. குறிப்பா உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க ரொம்பவே பயந்து போயிருப்பீங்க. அவங்க படிப்புக்கு எப்படி பணம் கட்ட போறோம், அவங்க கல்யாணத்தை எப்படி சிறப்பா செஞ்சு முடிக்க போறோம்னு பல எண்ணங்கள் உங்களை தூங்க விடாம பண்ணிருக்கோம்.
ஆனா இந்த ஜூன் 28க்கு மேல உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போறது. அவங்க பொட்ட காரியம் எல்லாமே துலங்க ஆரம்பிக்கும். உங்க குடும்பத்தோட மொத்த தலையெழுத்தையே மாத்தி அமைக்க போற ஒரு உறுதியான அத்திவாரம் இப்ப உருவாக போகுது. அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி போயிட்டு இருந்த உங்க குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட சந்தோஷமா போயிட்டு வர்றதுக்கான பாக்கியம் ரொம்ப சீக்கிரமே தேடி வரப்போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். காலையில எந்திரிச்சதும் உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு அந்த நபர் கொண்டு வர போற நல்ல செய்திக்காக காத்துடுங்க. அவர் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு புது நபராக கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்க வெளியில பயணம் பண்ணும் போதோ இல்ல ஏதாவது ஒரு வேலை விஷயமா போகும்போதோ கூட அவரை நீங்க எதேச்சையா சந்திக்கலாம். அவர் உங்ககிட்ட யதார்த்தமா பேசுற சில வார்த்தைகள் மூலமா கூட உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு பெரிய கருவுகோல் உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த வாய்க்க நீங்க நழுவ விட்டுறவே கூடாது. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப தெளிவா வழிகாட்டும். இதுதான் நமக்கான நேரம், இதுதான் நமக்கு கிடைக்க போற பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கறத உங்க மனசு உங்களுக்கு ஆணித்தரமா சொல்லும். அந்த உள்ளுணர்வை முழுசா நம்பி நீங்க தைரியமா உங்களோட அடுத்த அடியை எடுத்து வைங்க. விருச்சிக ராசிக்காரங்க என்னைக்குமே யாருக்காகவும் எதற்கும் பயப்பட மாட்டீங்க. ஆனா இதுவரைக்கும் சூழ்நிலை உங்களை கொஞ்சம் முடக்கி வச்சிருந்தது. அது முடக்கத்திலிருந்து வெளியில வந்து நீங்க கம்பீரமா எழுந்து நிக்க போற நேரம் இது. சுத்தி இருக்கிற எல்லாரும் உங்களை ஆச்சரியமா திரும்பி பார்க்க போறாங்க. விருச்சிக ராசிக்காரம் கலை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ஒரு நாளும் தயங்க மாட்டீங்க. உங்க கையில காசு இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யற அந்த இளகிய மனசு உங்களுக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் துரோகமும் மட்டும்தான். நீங்க உதவி செஞ்சவங்க எல்லாம் நன்றிய மறந்துட்டு உங்களை நடுத்தருவுல விட்டுட்டு போன கதைகள் உங்க வாழ்க்கையில நிறையவே நடந்திருக்கும். இதெல்லாம் நினைச்சு நீங்க தனிமையில அழுத கண்ணீருக்கு அளவே கிடையாது. ஆனா இனிமே அந்த மாதிரி உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. ஏன்னா அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில வர்றது மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன முதிர்ச்சி கிடைக்க போகுது. யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுங்கிற ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைச்சிரும். இதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து முதலை கண்ணீர் வடிக்கிறவங்க கிட்ட நீங்க ஏமாறவே மாட்டீங்க. உங்க நல்ல மனசுக்கு இது வரைக்கும் கிடைச்ச அடிகள் போதும்னு இயற்கை முடிவு பண்ணிடுச்சு. இனிமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே தீர்க்கமா சரியா இருக்க போகுது. உங்க அறிவு கூர்மையை பார்த்து மத்தவங்க மிரண்டு போற அளவுக்கு நீங்க ரொம்பவே சாதுரியமா நடந்துக்க போறீங்க. இந்த ஜூன் 28க்கு மேல உங்களுக்கு கிடைக்க போற இந்த அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு லாட்டரி சீட்ல விழுகிற அதிர்ஷ்டம் மாதிரி கிடையாது. இது உங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தால உங்களுக்கு தேடி வரப்போற ஒரு நிலையால சொத்து. உங்க குடும்பத்துல இவ்வளவு நாளா இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கிட்ட கொடுத்து நண்பா வாழ ஆரம்பிப்பீங்க. குறிப்பா உங்க கணவன் அல்லது மனைவி தரப்பிலிருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்க போகுது. இவ்வளவு நாளா உங்களை புரிஞ்சுக்கான சண்டை போட்டுட்டு இருந்தவங்க உங்களோட உண்மையான அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்க பொருள்ல சாஞ்சுக்க போறாங்க. இந்த ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் போதே உங்க உடம்புல இருக்கிற பாதி வியாதிகள் பறந்து போயிடும். நீங்க செய்ய நினைச்ச காரியங்கள் எல்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடியும். அந்த 6 எழுத்துல ஆரம்பிக்கிற நபர் உங்க வாழ்க்கையோட ஒரு வழிகாட்டிய மாதிரி உங்களை ஒரு பெரிய வெளிச்சத்துல கொண்டு போய் நிறுத்த போறாரு. அந்த வெளிச்சம் உங்க மொத்த குடும்பத்தோட எதிர்காலத்தையே ரொம்ப பிரகாசமா மாத்த போகுது. உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற அந்த பெரிய மாற்றத்தை சந்திக்க நீங்க மனசளவுல உங்களை இப்பவே தயார்படுத்திக்கோங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களை தேடி வர்ற இந்த நேரத்துல உங்க சுத்து வட்டாரத்துல நடக்கிற சில விஷயங்களை நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கலாம். ஏன்னா உங்க முன்னேற்றத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நினைச்ச சில கருப்பு ஆடுகள் உங்க கூடவே தான் இவ்வளவு நாளா ரொம்ப நல்லவங்க நானே நடிச்சு சுத்திட்டு இருந்திருக்காங்க. நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சு பல சூழ்ச்சிகளை பின்னணியில செஞ்சவங்க அவங்க. ஆனா அந்த ஆறுங்கிற நபர் உங்க வீட்டுக்குள்ள வர்ற அந்த வினாடியில இருந்து இந்த துரோகிகளோட முகமூடி எல்லாம் ஒன்னொன்னா கிளிய ஆரம்பிக்கும். அவங்க செஞ்ச கெடுதல்கள் எல்லாமே அவங்களுக்கே திருப்பி அடிக்கிறத நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. இயற்கை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கி கொடுக்க போறது. அதனால இனிமே உங்களை யாரும் ஈஸியா அசைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க எடுக்க ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமா உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற அளவுக்கு உறுதியா அமைய போகுது. உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாம் உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு உங்களுடைய ஆளுமை திறன் ரொம்பவே பிரம்மாண்டமா வளர போறது. பொருளாதார ரீதியா நீங்க போற அந்த உச்ச சாதாரணமா இருக்காது. ஒரு காலத்துல 100 ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட நீங்க இனிமே ரொம்ப சுலபமா லட்சக்கணக்கில் பணத்தை பார்க்க போறீங்க. ஆனா இந்த பணத்தை வச்சு நீங்க எப்படி நடந்துக்க போறீங்க அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய அந்த பழைய எளிமையான குணத்தை நீங்க எப்பவுமே மாத்திக்க கூடாது.
பணத்தினர் உங்க தலைக்கு ஏறாம பாத்துக்கிட்டாலே போதும், இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு காலாகாலத்துக்கு நிலைச்சு நிற்கும். உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க ஏத்துற அந்த நெய் விளக்கு உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாளா இருந்த இருளை எல்லாம் முற்றிலுமா விரட்டி அடிச்சிடும். குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கிறதுனால நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே எந்த கடையும் இல்லாம ரொம்ப சுலபமா கைகூடும். ஆறுங்கிற நபர் உங்களுக்கு ஒரு சாதாரண மனிதனா அறிமுகமானாலும் அவர் உங்களுக்கு செய்ய போற உதவி உங்க தலைமுறையே மாத்தி எழுத போற அளவுக்கு ரொம்ப வலிமையானதா இருக்கும். அதனால உங்க வாசலுக்கு வரப்போற அந்த நல்ல நேரத்தை முழுமையா வரவேற்க உங்க மனசையும் உடம்பையும் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி நடக்க போற இந்த ஆச்சரியமான மாற்றங்கள் உங்களை ஒரு புதிய மனிதனா, ஒரு மாபெரும் வெற்றியாளனா இந்த உலகத்துக்கு சீக்கிரமே காட்ட போகுது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை நான் இப்ப சொல்ல போறேன், ரொம்ப கவனமா கேட்டுப்போங்க. இத்தனை வருஷமா உங்க உடம்புலயும் மனசுலயும் இருந்த ஒரு பெரிய சோர்வு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு முழு ஈடுபாட்டோட செய்ய முடியாம ஏதோ ஒரு பாரம் உங்களை அழுத்துற மாதிரியே இருந்திருக்கும். ஆனா அந்த அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க உடம்புல ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு பெரிய சக்தி உங்களுக்குள்ள உருவாகும். இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த வைத்திய செலவுகள் எல்லாம் முற்றிலுமா குறைஞ்சு போய் நீங்க ரொம்ப ஆரோக்கியமா மாறப்போறீங்க. குறிப்பா உங்க வயிறு இல்லைனா மூட்டு சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அந்த வலிகள் எல்லாம் கொஞ்சமா குறைஞ்சு நீங்க பழையபடி ரொம்ப சுறுசுறுப்பா ஓடி ஆடி வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஆரோக்கியத்திலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். இது எல்லாமே அந்த இயற்கை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். நீங்க மனசளவுல உங்களை ரொம்ப திடப்படுத்திக்கிற நேரம் இது. உங்க தொழில்ல இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை மாறி வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். மக்கள் உங்களை தேடி வந்து பொருளை வாங்குற அளவுக்கு உங்க தொழில் உங்களே தெரிய அளவுல வளரும். கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கே இனிமே உங்க அகராதியில இடம் இருக்காது. ஆனா இங்கற நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். காசு பணம் நிறைய வரும்போது உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே சேரும். அவங்க எல்லாரும் உண்மையான விசுவாசத்துல உங்க கூட இருக்காங்கன்னு நீங்க நம்பிடக்கூடாது. காசுக்காக உங்களை புகழ்ந்து பேசுறவங்கள ரொம்ப சுலபமா அடையாளம் கண்டுபிடிக்க அந்த 6 நபர் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருப்பாரு. அவர் சொல்லப்போற ஒரு சின்ன வார்த்தை உங்களை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தும். உங்க வீட்டுல ரொம்ப வருஷமா அடைஞ்சு கிடந்த ஒரு பழைய பிரச்சனை சம்பந்தமான வழக்கு உங்களுக்கு சாதகமா வந்து சேரும். இது மேல உங்க மனசுக்குள்ள இருந்த பயம் மொத்தமா நீங்கிடும். பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல நீங்க எடுக்க போற ஒரு முக்கியமான முடிவு அவங்க வாழ்க்கையே ரொம்ப பிரகாசமா மாத்த போகுது. அதனால நீங்க எப்பவுமே குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க வேலைகளை தொடங்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை எல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு இதுதான் சரியான நேரம். உங்களால முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் வாய் அடைச்சு போய் நிக்கிற அளவுக்கு உங்க செயல்கள் ஒவ்வொன்றும் ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது. இந்த வெற்றி எல்லாம் உங்க உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் கிடைச்ச ஒரு பெரிய பரிசு. இவ்வளவு நாளா உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காதவங்க மத்தியில நீங்க ஒரு ராஜாவா மலம் வரப்போற நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சு. அது ஜூன் 28 அப்புறம் அந்த அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த மாபெரும் யோகம் உங்க சமூக அந்தஸ்தை உச்சிக்கு கொண்டு போக போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க முன்னாடியே நீங்க ரொம்ப கௌரவமா தலை நிமிர்ந்து மாள போறீங்க. இதுவரைக்கும் நீங்க ஒரு இடத்துக்கு போனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை சரியா கிடைச்சிருக்காது. உங்களை பார்த்தாலே சில பேர் முகத்தை திருப்பிக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது. 4 பேர் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை ரொம்பவே உயரப்போகுது. அந்த நபர் உங்களுக்கு கொண்டு வரப்போற அந்த ஒரு சின்ன செய்தி உங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. இத நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டாலும் உங்க மனசுக்குள்ள அந்த பழைய கஷ்டங்களை எப்பவுமே மறக்க கூடாது. அந்த கஷ்டங்கள் தான் உங்களை இவ்வளவு தூரம் பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி உங்க குடும்பத்துல இருக்கிற சுப காரிய தடைகள் எல்லாம் எப்படி விலக போகுதுன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப வருஷமா கல்யாணம் கள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கோ இல்ல குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கோ இந்த ஜூன் 28 ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமைய போகுது. அந்த ஆறுங்கிற நபர் உங்க வீட்டுக்கு வந்து போனதுக்கு அப்புறம் வீட்டுல ஒரு சுப செய்தி. ஆனா தேனும் நல்ல வர நனையாம கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அருமையா ஒரு வாழ்க்கை துணை அமைவாங்க. வீட்டுல மழை சத்தம் கேட்டு உங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷத்துல மிதக்க போகுது. இந்த நேரத்துல நீங்க குலதெய்வத்தை மட்டும் இல்லாம உங்க முன்னோர்களையும் மனசார வேண்டிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அவங்களோட ஆசீர்வாதம் தான் உங்களை இவ்வளவு தூரம் காப்பாத்தி கொண்டு வந்திருக்கு. அதனால அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி நாட்கள்ல உங்க முன்னோர்களை நினைச்சு சின்னதா ஒரு தான தர்மம் செய்யறத வழக்கமா வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் பல மடங்கு புண்ணியத்தை சேர்த்து உங்க வம்சத்தையே பழைக்க வைக்கும். வரப்போற இந்த நல்ல காலத்தை எப்படி சிறப்பா பயன்படுத்திக்கலாம்னு மட்டும் இப்போதைக்கு சிந்தனை பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்க எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ரொம்ப நம்பிக்கையோட அடுத்த அடியை எடுத்து வைங்க. இன்னொரு விஷயத்த நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த ஜூன் 28ஆம் தேதி அப்படிங்கிறது வெறும் கேலண்டர்ல மாறுற ஒரு சாதாரண நாள் கிடையாது. இது உங்க வாழ்க்கையோட தலைவிதியை மாத்தி எழுதுற ஒரு பொன்னான நாளா அமைய போகுது. ஏன்னா இந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா கிடைக்க போற ஒரு சின்ன கவல் நீங்க இத்தனை வருஷமா கட்டியிருப்ப நினைச்ச கனவு கோட்டையை நிஜமாக்க போகுது. ரொம்ப நாளா நீங்க ஏமாற்றங்களை மட்டுமே பார்த்து பழகிட்டதால ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கூட இது நிஜம்தானா இல்ல திரும்பவும் நமக்கு ஏதாவது ஏமாற்றம் வருமாங்கிற அந்த ஒரு சின்ன சந்தேகம் உங்க மனசுல அப்பப்போ எட்டி பார்க்கும். ஆனா இனிமே அந்த மாதிரியான எந்த ஒரு எதிர்மறையான எண்ணத்துக்கும் உங்க மனசுல நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. இயற்கை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுக்க காத்துட்டு இருக்கும் போது நீங்க 2 கையையும் விரிச்சு அதை முழு மனசோட ஏத்துக்க பழகும். உங்க உழைப்பு மேல உங்களுக்கு இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைனா இப்போ ஒரு பெரிய வெளிச்சமா மாறி உங்க முன்னாடி நிக்க போகுது. உங்களை சுத்தி இது வரைக்கும் பின்னப்பட்டிருந்த சூழ்ச்சி வேலைகள் எல்லாமே இப்போ தானா அருந்து விழ ஆரம்பிக்கும். நீங்க எந்த ஒரு பெரிய முயற்சியும் எடுக்காமலேயே உங்களுக்கான நியாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை தப்பா பேசினவங்க, உங்களுக்கு எதிரா சதி செஞ்சவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைய ரொம்ப சீக்கிரமே அனுபவிப்பாங்க. அது உங்க கண் முன்னாடியே நடக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஆனா நீங்க அவங்கள பார்த்து எந்த ஒரு பழிவாங்கிற எண்ணத்திலையும் இறங்கிடக்கூடாது. நீங்க எப்பவுமே உங்க வழியில நேர்மையா போயிட்டே இருங்க. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் உங்க மனசை ரொம்ப அமைதியா வச்சுக்கிறது தான். தேவையில்லாத வாக்குவாதங்கள்லயோ மத்தவங்களோட குடும்ப பிரச்சனையில தலையிடுறதையோ தயவு செஞ்சு முற்றிலுமா தவிர்த்திடுங்க. உங்க மொத்த கவனமும் உங்க குடும்பம், உங்க வளர்ச்சி, உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் இதுல மட்டுமே முழுசா இருக்கணும். அந்த 6 நபர் உங்களுக்கு காட்டு போற பாதையில எந்த ஒரு பயக்கமும் இல்லாத நீங்க தைரியமா நடைபோடலாம். அங்க உங்களுக்கு கிடைக்க போற வெற்றியை இந்த உலகத்துல யாராலையும் உங்ககிட்ட இருந்து கிரிக்க முடியாது. உங்க குலதெய்வம் ஒரு அரணாக உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்த போகுது. இந்த நிம்மதியும் சந்தோஷமா நிரந்தரமா உங்க கூடவே இருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய சில ஆன்மீக பரிகாரங்களும் இருக்கு. ரொம்ப பெரிய அளவுல செலவு பண்ணி யாகம் வளர்ப்பணும்னு அவசியம் இல்ல. உங்க மனசு சுத்தமா இருந்தாலே போதும். வரப்போற அந்த 6 நபர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பணவரவை கொண்டு வரும்போது அதுல ஒரு சிறு தொகையை யாருக்காவது பசிக்கு உணவு கொடுக்கவோ இல்லைன்னா படிக்க வசதி இல்லாத குழந்தைகளுக்கு உதவி செய்யவோ பயன்படுத்துங்க. இந்த மாதிரி நீங்க செய்யற சிறு தர்மம் உங்களை ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துறாருன்னா மாறும். விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே கர்மம் செய்யறதுல ரொம்பவே தாராள குணம் படைச்சவங்க. ஆனா இவ்வளவு நாளா உங்க கையில காசு இல்லைங்கிறதால அந்த ஆசையை மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருப்பீங்க. இனிமே அந்த கவலை வேண்டாம். நீங்க நினைச்சதெல்லாம் செய்யற அளவுக்கு உங்ககிட்ட பணப்புழக்கம் ரொம்பவே தாராளமா இருக்க போகுது. உங்க சேமிப்பு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உயர போகுது. உங்களை வறுமையில வாட விட்டவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து உதவி கேட்கிற நிலைமை உருவாகும். அதே நேரத்துல உங்க தொழில நீங்க எடுக்க போற சில புதிய முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தேடி தரும். ரொம்ப நாளா ஒரு புது வியாபாரம் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அதுக்கான முதலீடு கிடைக்காம முடங்கி போயிருப்பீங்க. இந்த ஜூன் 28க்கு அப்புறம் உங்களுக்கான வழிகள் தானா திறக்க ஆரம்பிக்கும். ஆறுங்கிற நபர் மூலமா உங்களுக்கு ஒரு சிறந்த தொழில் கூட்டாளி கிடைக்கலாம். இல்லைன்னா உங்க பிசினஸுக்கு தேவையான கடன் எங்கிருங்க வந்து சேரலாம். வியாபாரத்துல நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது. வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்க நேர்மைக்கும் உங்க உழைப்புக்கும் ஏத்த முழு பலனை நீங்க அறுவடை செய்ய போறீங்க. இதுவரைக்கும் நீங்க அடைஞ்ச நஷ்டம் எல்லாத்தையும் ஈடுகட்டி பல மடங்கு லாபத்தை நீங்க சந்தோஷமா சம்பாதிக்க போறீங்க. உங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான சரியான நேரமா இது அமைய போறது. அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு சின்ன ஆலோசனை கூட உங்க தொழிலை வேற நிழலுக்கு கொண்டு போகும். உங்களை சுத்தி இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே பார்த்துல பறந்து போயிடும். உங்க துறையில நீங்க தான் இனிமே முடிசூடா மன்னனா இருக்க போறீங்க. உங்க குடும்பத்துக்குள்ள இத்தனை நாளா இருந்து வந்த வீண் விவாதங்கள் எல்லாம் இனிமே அறவே இருக்காது. உங்களை புரிஞ்சுக்காம எதற்கெடுத்தாலும் குற்றம் கூட சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை வரும்.
குறிப்பா உங்க கணவன் அல்லது மனைவி தரப்பு உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் முற்றிலுமா நீங்கிடும். உங்க வார்த்தைக்கு அவங்க ரொம்பவே மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு குடும்பத்துல அமைதி இருந்தாவே பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரிதான். அந்த அமைதிய அந்த 6 நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சது கொண்டு வர போறாரு. இதுல எப்பவுமே ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவும். காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்குள்ள இருக்கும். எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க வெளியில கிளம்பினாலும் அது 100% வெற்றியாதான் முடியும். ஆனா நீங்க ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி உங்களை குழப்ப நினைக்கிற சில தீய சக்திகள் உங்களை சுத்தி வட்டம் அடிக்கும். அவங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். உங்க மனசு சொல்றத மட்டும் நீங்க கேட்டு நடந்தாலே போதும். எந்த ஒரு தப்பான முடிவுக்கு நீங்க போக மாட்டீங்க. இந்த மிகப்பெரிய திருப்புமுனைக்கு நீங்க தயாராகிட்டு இருக்கிற இதே நேரத்துல சில சூட்சுமமான விஷயங்களையும் நீங்க ரொம்ப கவனமா உற்று பார்க்கணும். ஜூன் 28ஆம் தேதி நெருங்க உங்க கனவுகள்ல சில நல்ல சகுனங்கள் தோன்றும். ரொம்ப நாளா நீங்க பாப்பாத உங்க குலதெய்வமோ இல்லைன்னா வயசான பெரியவங்களோ உங்க கனவுல ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு அபூர்வமான உணர்வு உங்களுக்கு ஏற்படும். இது எல்லாமே இயற்கை உங்களுக்கு கொடுக்கற பச்சை விளக்கு தான். அந்த 6 அப்படிங்கிற நபர் உங்களை நெருங்கி வந்துட்டு இருக்காருங்கிறத உங்க மனசு உங்களுக்கு சொல்லாம சொல்லும். ஆனா இதே காலகட்டத்துல உங்களை சுத்தி இருக்கிற சிலருக்கு உங்க முகம் ஒரு பெரிய எரிச்சலை கொடுக்கலாம். நீங்க அமைதியா இருந்தா கூட உங்கள் வம்புக்கு இழுக்க சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா உங்க உடம்புல உருவாகிற அந்த நேர்மறையான அதிர்வலைகள் உங்களை சுத்தி இருக்கிற தீய சக்திகளுக்கு ஒரு பெரிய பயத்தை உருவாக்கும். அதனால சின்ன சின்ன சண்டைகளை உங்ககிட்ட இழுக்க காப்பாங்க. இதுல நீங்க ரொம்பவே உஷாரா இருக்கணும். அவங்க விதிக்கிற வழியில நீங்க விழுந்துடவே கூடாது. 37/7/51 யாராவது உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினா கூட அங்கிருந்து அமைதியா விலகி வந்துடுங்க. உங்க பொறுமை தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். அது பொருளை தான் உங்களுக்கான வெற்றி கோட்டைய ரொம்ப பலமா கட்ட போகுது. உங்க தொழிலையோ இல்லைன்னா வேலை செய்யற இடத்துலயோ இத்தனை நாளா உங்களை வேலை வாங்கிட்டு எந்த ஒரு அதிகாரமும் கொடுக்காத அதிகாரிகள் இப்போ உங்களை தேடி பதவி உயர்வு கொடுக்கற அளவுக்கு நிலைமை மாறும். அந்த 6 எழுத்துல தொடங்குற நபர் ஒருவேளை உங்க உயரதிகாரியாகவோ இல்லைன்னா உங்களுக்கு தொழில ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்கற நபராகவோ கூட இருக்கலாம். அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒரு வாய்ப்பு உங்களை சமூகத்துல பல படிகள் மேல ஏத்தி விட போகுது. எத்ததின் நீங்க இழந்த பணத்தை எல்லாம் எப்படி சம்பாதிக்க போறோம்னு நினைச்சு தூக்கம் இல்லாம தவிச்ச உங்களுக்கு இப்போ பணம் பல வழிகள்ல மழையா பட்ட போகுது. ஆனா இந்த பணத்தை எப்படி நிர்வாகம் செய்யணும்னு நீங்க 38/51 ரொம்ப தெளிவா இருக்கணும். யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லைன்னா உங்களை நம்பி ஒருத்தர் வர்றாங்கன்னு சொல்லி உங்க சொத்து பத்திரத்தை கொடுத்து உதவுறதோ இந்த நேரத்துல கொஞ்சம் கூட வச்சுக்க கூடாது. உதவி செய்யறது தப்பில்ல, ஆனா அது உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறவங்க. அந்த குணத்தை மட்டும் இப்போதைக்கு மூட்டை கட்டி வச்சிடுங்க. உங்க மூளை சொல்றத மட்டும் கேட்டு அறிவாளியா காய்களை நகர்த்துங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை அந்த மாபெரும் வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துல கூட்டிட்டு போக போகுது. இன்னொரு ரொம்ப ஆழமான உண்மையை நீங்க இப்போ தெரிஞ்சுக்கணும். இந்த ஜூன் 28 அப்படிங்கிற தேதி ரொம்பவே நெருங்கி வந்துருச்சு. உங்க வாசப்படியை மிதிக்க போற அந்த 6 நபர் கொண்டு வர போறது வெறும் பணம் காசு மட்டும் கிடையாது. உங்க குடும்பத்து மேல பல வருஷமா விழுந்து கிடந்த அந்த பெரிய இருட்டையே மொத்தமா விளக்க போறாரு. இவ்வளவு நாளா உங்க வீட்டுல ஒரு இனம் புரியாத பயமும் இறுக்கமும் இருந்துகிட்டே இருந்திருக்கும். வெளிச்சத்துல கூட ஒரு பெரிய நிழல் மூடின மாதிரி போனோம். காரணம் உங்களை சுத்தி இருந்த அந்த கடுமையான கண் திருஷ்டியும் சில தீய சக்திகளோட ஆதிக்கலும் தான். நீங்க எப்படியாவது கீழே விழுந்துட மாட்டீங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க செஞ்ச சூழ்ச்சிகள் உங்க வீட்டுக்குள்ள ஒரு கெட்ட அதிர்வலையை உருவாக்கி வச்சிருந்தது. இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்க வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச நிமிஷமே உங்க வீடே ஒரு கோயில் மாதிரி ரொம்ப சுத்தமா மாறிடும். நீங்க வீட்டுல ஏத்துற கற்பூர வாசனை வீடு முழுக்க ரொம்ப நேரத்துக்கு நிலைச்சு நிக்கிறத நீங்களே உணர்வீங்க. அது உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள நிரந்தரமா உட்கார்ந்துடுச்சு அப்படிங்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம். இதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல நடக்க போறது எல்லாமே ரொம்ப நல்ல காரியங்கள். அதே மாதிரி உங்க உடம்புலயும் மனசுலயும் நீங்க இதுவரைக்கும் உணராத ஒரு பெரிய சக்தி பிறக்க போறது. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது பெம்பு உங்க நரம்புகள்ல பாயும். எவ்வளவு நாளா ஒரு வேலையை செய்ய நினைக்கும் போதே இது நடக்குமா நடக்காதா, ஒருவேளை நஷ்டம் வந்துடுமோன்னு ஒரு பெரிய பயம் உங்களை கட்டி போட்டு வச்சிருந்தது. அந்த பயத்தை எல்லாம் அந்த 6 எழுத்துல தொடங்குற நபரு சுக்கு நூறா உடைக்க போறாரு. அவர் உங்ககிட்ட சொல்ல போற ஒரு சில வார்த்தைகள் உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மைய மொத்தமா அழிச்சிடும்.
நாமளும் வாழ்க்கையில சாதிக்க பிறந்தவங்க தான். நம்மளாலேயும் ஒரு பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள நெருக்கும் மாதிரி பத்திக்க போகுது. அந்த தன்னம்பிக்கை தான் உங்களை இப்போ இருக்கிற நிலைமையில இருந்து பல மடங்கு உயரத்துக்கு கொண்டு போக போற ஒரு மாபெரும் ஏணி. உங்களை பார்த்து இவங்கெல்லாம் எங்க முன்னுக்கு வர போறாங்கன்னு எகத்தாளமா சிரிச்சவங்க எல்லாரும் அவங்க வாயாலேயே உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்க போகுது. அந்த வெற்றி மகுடத்தை நீங்க சூட போற நேரம் நெருங்கிடுச்சு. அதனால உங்களை நீங்களே ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருங்க. உங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வெளிச்சம் வரும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை எப்படி பார்க்க போறாங்கன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நேற்று வரைக்கும் உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்க, உங்களை மதிக்கவே தயங்கினவங்க எல்லாம் இன்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல உங்களுக்காக காத்து கிடக்க போறாங்க. இதுக்கு காரணம் அந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபர் உங்களுக்குள்ள விதைக்க போற ஒரு மாபெரும் மாற்றம் தான். உங்க பேச்சிலையும் செயலையும் ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுது. யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்காம நீங்க நினைச்சதை ரொம்ப தைரியமா முகத்துக்கு நேரா சொல்ல போறீங்க. இது வரைக்கும் மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயந்து பயந்து உங்க உரிமைகளை கூட விட்டு கொடுத்துருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி இருக்க மாட்டீங்க. உங்களுக்கான உரிமையை நீங்க கட்டி கேட்க போறீங்க. உங்களை ஏமாத்தினவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான விஷயங்களை ரொம்ப கெட்டியா பிடிச்சு வாங்க போறீங்க. உங்க முகத்துல தெரிய போற அந்த ஒரு வேகம் உங்களை சுத்தி இருக்கிற எதிரிகளை எல்லாம் ரொம்பவே கலங்கடிச்சிடும். அந்த நபர் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலையா நின்னு உங்களை பாதுகாக்கிறத நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. பணம் உங்க கைக்கு வரும்போது நீங்க ரொம்ப நிதானமா இருக்கணும்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க நீங்க ரொம்ப சீக்கிரமா மத்தவங்களை நம்பிடுவீங்க. உங்ககிட்ட 4 வார்த்தை நல்லா பேசிட்டா போதும் உங்க உயிரை கூட அவங்களுக்காக கொடுப்பீங்க. இப்போ அந்த மாதிரி உங்ககிட்ட இனிமையா பேசி உங்களை ஏமாத்த ஒரு பெரிய கூட்டமே காத்துட்டு இருக்கு. அவங்க கிட்ட உங்களை தற்காத்துக்க அந்த 6 நபர் உங்களுக்கு ஒரு பெரிய கேடயமா இருப்பாரு. அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை உங்க குடும்பத்தோட நலனுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. முக்கியமா உங்க அம்மா அப்பாவோட தேவைகளை முழுமையா பூர்த்தி செய்யுங்க. உங்க முகத்துல பாக்குற அந்த சந்தோஷம்தான் உங்களுக்கான உண்மையான சொத்து. இவ்வளவு நாளா அவங்களுக்கு பிடிச்சத கூட வாங்கி கொடுக்க முடியலையேன்னு நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாம். அவங்க ஆசைப்படுற எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப சுலபமா வாங்கி கொடுப்பீங்க. உங்க குடும்பமே ஒரு பெரிய திருவிழா கோலத்துல இருக்க போகுது. உங்க வம்சத்திலேயே நீங்க தான் ஒரு மிகப்பெரிய ஆளா ரொம்ப உயரத்துல போய் உட்கார போறீங்க. இந்த மாபெரும் யோகத்தை முழுசா ஏத்துக்க நீங்க இப்பவே உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க. இந்த ஜூன் 28ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்களை நினைச்சு நீங்களே பல இடங்கள்ல ஆச்சரியப்பட போறீங்க. இவ்வளவு நாளா ஒரு சின்ன வேலைக்கு கூட பல பேர்கிட்ட கையேந்தி நின்ன நிலைமை மாறி இப்போ பல பேருக்கு வேலை கொடுக்க அளவுக்கு உங்க அந்தஸ்து உயர போறது. அத ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா கிடைக்க போற அந்த முதல் பெரிய சம்பவம் உங்க தலையெழுத்தையும் மாத்தி எழுத போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வேற ஒன்னும் கிடையாது. உங்க சொந்த தொழிலையோ இல்ல நீங்க தாக்குற வேலையிலயோ வரப்போற அந்த மாபெரும் உயர்வு தான். இது வரைக்கும் உங்க திறனைக்கேத்த அங்கீகாரம் கிடைக்காம ரொம்பவே இருட்டுல தவிச்சிட்டு இருந்திருக்கீங்க. நீங்க செஞ்ச வேலைக்கு வேற யாரோ பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாற்றமும் நடக்காது. உங்களுக்கான மேடை இப்போ தயாராகிடுச்சு. அந்த மேடையில நீங்க தான் இனிமே கதாநாயகனா ஜொலிக்க போறீங்க. உங்களை பார்த்து இவன்லாம் என்னத்த சாதிக்க போறான்னு எகத்தாளம் பண்ணவங்க எல்லாரும் உங்க முன்னாடி கை கட்டி நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்க வளர்ச்சியும் பணப்புழப்பமும் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்க போகுது. பணம் கொட்ட ஆரம்பிச்ச உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி தானா ஒட்டிக்கிடும். இத்தனை வருஷமா வாங்கின கடனை எப்படி அடைக்க போறோம், வட்டிக்கு மேல வட்டி ஏறுதுன்னு ராப்பகலா தூங்கானா அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த 6 நபர் கொண்டு வரப்போற அந்த 2வது பெரிய சம்பவம் உங்க மொத்த கடன் சுமையையும் இறக்கி வைக்க போகுது. உங்களுக்கு எங்கிருந்தோ வர வேண்டிய ஒரு பெரிய தொகை ரொம்ப ஆச்சரியமான முறையில உங்க கைக்கு சேரும். அதை வச்சு உங்க கடனை எல்லாம் மொத்தமா அடைச்சிட்டு ஒரு பெரிய பெருமூச்சு விட போறீங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. அவரோட சுகமே தனிதான். அந்த சுகத்தை நீங்க முழுசா அனுபவிக்க போற நேரம் இது. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த அந்த சுப காரியங்கள், அதாவது கல்யாணமோ இல்ல குழந்தை பாக்கியமோ ரொம்ப சீக்கிரமே கைகூடி வரப்போகுது. உங்க வீடு முழுக்க சொந்த பந்தங்கள் கூடி சந்தோஷமா சிரிச்சு பேச போற அந்த மங்களகரமான ஓசை சீக்கிரமே உங்க காதுகள்ல கேட்க போகுது. உங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருச்சுங்கிறத நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. 3வதா நடக்க போற அந்த சம்பவத்தை பத்தி நான் ஏற்கனவே கொஞ்சம் சொல்லி இருந்தாலும் அதோட முழுமையான தாக்கத்தை நீங்க இன்னும் உணரல.
சொந்தமா ஒரு வீடு வாங்குறது இல்லைன்னா ஒரு நிலத்துல கல்ல நட்டு நம்ம பேர்ல ஒரு கட்டா வாங்குறது அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு பெரிய கனவாவே இருந்திருக்கும். அந்த கனவை நனவாக்குறதுக்காக அந்த ஆறுநதர் ஒரு பெரிய மந்திர கோலை கொண்டு வர போறாரு. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை நம்பி ஒரு 10 ரூபாய் கடன் கொடுக்க கூட தயங்கின காலம் ஒண்ணு இருந்தது. ஆனா இனிமே பெரிய பெரிய இடத்துல இருந்து அவங்களாவே தேடி வந்து உங்களுக்கு வண்டி வாங்க, வீடு கட்ட பணம் தர்றேன்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலைமை தலையெழுத்தையே மாத்தி போட போகுது. நீங்க ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு சொத்து பிரச்சனை, குறிப்பா பங்காளி பிரச்சனையோ இல்ல நீதிமன்ற வழக்கு ஏதோ இருந்தா அதுல உங்களுக்கு ரொம்ப சுலபமா வெற்றி கிடைக்க போகுது. அது ஆறுநந்தர் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு சின்ன யோசனை உங்களை பெரிய சிக்கல்ல இருந்து காப்பாத்தி உங்களுக்கான நியாயத்தை உங்களுக்கு வாங்கி தரப்போகுது. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உங்க உடம்புல இவ்வளவு நாளா இருந்து வந்த சோர்வும் மன அழுத்தமும் முற்றிலுமா காணாம போக போகுது. காலையில எந்திரிச்சா ஒரு இனம் புரியாத கலலை நெஞ்ச அடைக்கிற மாதிரியே இத்தனை நாளா ரொம்ப பாரமா உணர்ந்திருப்பீங்க. எதை செஞ்சாலும் ஒரு விரக்தி, யாருக்காவது நல்லது செஞ்சா அது கடைசியில உங்களுக்கு கெட்டதா முடியறதுன்னு ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. ஆனா அந்த ஜூன் 28ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க மனநிலை ரொம்பவே புத்துணர்ச்சியா மாறப்போகுது. அந்த ஆறுநபர் உங்க வீட்டுல முளைஞ்சதும் உங்க குலதெய்வத்தோட அருள் உங்க வீட்டுக்குள்ள முழுமையா வரத நீங்க கண் கூட பாப்பீங்க. உங்க முகத்துல ஒரு தனி களை வரப்போகுது. உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன திடீர்னு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, முகம் ரொம்ப பிரகாசமா இரவு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இந்த சந்தோஷத்தை எல்லாம் நீங்க அனுபவிக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, உங்களை ஏமாத்தினவங்க வயிற்றுச்சல்லையே புழுவா துடிக்க போறாங்க. இயற்கை அவங்களுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய தண்டனையே உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சி தான். கடைசியா ஒரு விஷயத்த மட்டும் நீங்க உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கணும். இந்த ஜூன் 28ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற இந்த மாற்றங்கள் எல்லாமே ஏதோ ஒரு நாள்ல வந்துட்டு மறைஞ்சு போற மேஜிக் கிடையாது. இது உங்க ஒட்டுமொத்த தலைமுறையையும் மாத்தி அணைக்க போற ஒரு நிரந்தரமான வசந்த காலம். அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற இந்த 3 பெரிய சம்பவங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மயில் கல்லா அமைய போகுது. இவ்வளவு நாள் நீங்க கட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், கனிமையில சிந்திய கண்ணீர் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இயற்கை உங்களுக்கு கொடுக்க போற ஒரு மிகப்பெரிய சன்மானம் தான் இது. இந்த நேரத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது உங்க பேச்சிலையும் செயலையும் தான். கை நிறைய காசு பணம் வரும்போது இயல்பா மனுஷனோட புத்தி கொஞ்சம் தடுமாறும்னு சொல்வாங்க. ஆனா நீங்க அப்படி கொஞ்சம் கூட மாறிடக்கூடாது. உங்க பழைய கஷ்டங்களை எப்பவுமே மனசுல ஒரு ஓரமா பத்திரமா வச்சுக்கோங்க. அதுதான் உங்களை எப்பவுமே தரைக்கு மேல மிதக்க விடாம ரொம்ப அடக்கமா வச்சிருக்கும். உங்களை சுத்தி இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்ய மறந்துடாதீங்க. அது உங்க புண்ணிய கணக்கை இன்னும் பல மடங்கு ஏத்தி விடும். உங்களுக்கு கிடைக்க போற இந்த ராஜபோக வாழ்க்கைய பார்த்து சுத்தி இருக்கிறவங்க கண் திருஷ்டி வைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க வெற்றிய பத்தியோ உங்களுக்கு வரப்போற பண வரவை பத்தியோ 4 பேரு கிட்ட தம்பட்டம் அடிக்கிறத முற்றிலுமா தவிர்த்துடுங்க. உங்க மனசுக்குள்ளேயே எல்லா திட்டங்களையும் ரசிக்கிட்டு ரொம்ப அமைதியா இருந்து சாதிச்சு காட்டுங்க. வாரம் செவ்வாய்க்கிழமை ஆனா கண்டிப்பா உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. உங்க குலதெய்வம் தான் உங்க குடும்பத்தை சுத்தி ஒரு பெரிய இரும்பு கோட்டையா நின்னு எந்த ஒரு கெட்ட சக்தியும் உள்ள வராம பாதுகாத்துட்டு இருக்கு. அந்த ஆறுநபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போது அவரை ரொம்ப மரியாதையோட சிரிச்ச முகத்தோட உள்ள கூப்பிட்டு உபசரிங்க. அவர் சொல்ல போற அந்த நல்ல வார்த்தைகள் மூலமா உங்க தலையெழுத்தே இப்போ ரொம்ப பிரகாசமா மாறப்போகுது. இனிமே வர காலம் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான காலமா அமைய போகுது. நீ நினைச்சது எல்லாமே எந்த தடையும் இல்லாம நடக்கும். உங்க குடும்பம் ரொம்ப சீமும் சிறப்புமா, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்க. இயற்கை உங்க பக்கம் முழுமையா இருக்கு. இனிமே நீங்க பக்கமெல்லாம் துலங்கும் தைரியமா உங்க வாழ்க்கையோட அடுக்க அடியை எடுத்து வை. இங்க நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.